ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் தற்போது பேசி வருகிறார். சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே பார்த்தோம், பிரதமர் மோடி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்குமே இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் விவாதத்துக்குள்ளானது. இந்த சூழலில் இன்றைக்கு மீண்டும் நாடாளுமன்றம் தொடங்க இருக்குது. நாளைக்கு பட்ஜெட் தாக்கலாக இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த சூழலை? 7வது முறை பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்ற முறையில் அது பெருமைக்குரிய விஷயம்தான். ஏன்னா சிதம்பரமும் நிறைய முறை பட்ஜெட் பிரசனம் பண்ணியிருக்காரு. அதுவும் அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 13-14 முறை, சண்முக செட்டியாரை சேர்த்தீங்கன்னா 14-15 முறை வந்துருது. சுதந்திர இந்தியாவில் 15 பட்ஜெட்டு. நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனால் பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் ரொம்ப, அதை எப்படி பூர்த்தி செய்ய போறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா அமிர்த்கால் அப்படின்னு சொல்ற அமிர்த காலம், அது பொற்காலம். அந்த பொற்காலம் என்பது பட்ஜெட்ல நடுத்தர மக்களோட எதிர்பார்ப்பு வருமான வரி குறைப்பு, வருமான வரி சீர்திருத்தம், அது ஒரு டாக்ஸ் சோர்ஸ்ல டிடெக்ட் பண்ற டாக்ஸ்ல நல்ல ரிலீஃப், இதெல்லாம் வந்து நடுத்தர மக்கள் எதிர்பார்ப்பு. அது நிறைவேறணும். தமிழ்நாட்டோட எதிர்பார்ப்பு முதல்ல மெட்ரோ தான். மெட்ரோவுக்கான நிதி விடுவிக்கப்படவே இல்லை. நேற்றை கூட அந்த அண்டர் கிரவுண்ட் டனல் போரிங் மிஷினை துவக்கி வச்சுட்டு உதயநிதி அவர்கள் அதான் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் எதிர்பார்ப்புகள் என்ன என்று ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து ஆந்திராவின் எதிர்பார்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இந்த கூட்டணி கட்சியில ஒன்று. பீகாரோட எதிர்பார்ப்பு அதை விட அதிகமா இருக்கு. இவ்வளவு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும் என்கிற ரீதியில் தான் நாட்டோட நிதிநிலை இருக்கு. மோடி ஆட்சி தூக்கத்திலேயே பல தடுமாற்றங்களோடு போகிறது. அரசியல் ரீதியாகவும் பெரிய அளவுக்கு குழப்பங்கள் இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் பாராளுமன்றத்தோட இந்த தொடர், அது குறிப்பாக மாரிக்கால தொடர் வந்து தொடங்குது. எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அது போக போக தான் பார்க்க முடியும். முதல் பிரச்சனை வந்து துணை சபாநாயகர் தேர்தல், அது உறுதியா சொல்ல முடியுது. ரைட் சார். இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது கூட அமுத கால பட்ஜெட் அப்படின்னு சொன்னதையும் தாண்டி எதிர்கட்சிகள்லாம் வந்து எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் வந்து தேர்தல் பரப்புரையின் போதே நீங்க முடிச்சுக்கணும், எதிர்கட்சிகள் எதிர்க்கக்கூடாது, சுமூகமா செயல்படணும் அப்படின்னு பேசுனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஜேபி எதிர்கட்சியா இருக்கும் போது அப்படி இருந்ததா என்ன? எதிர்கட்சிகளை எதிர்க்கத்தான் செய்யும், அதுல என்ன இருக்கு? அப்படி இல்லாம எப்படி அரசியல் சக்கரை சுழலும்? ஆளுங்கட்சிக்கு வந்து ஆளுங்கட்சி எம்பிக்கள் ஆதரவு தரும்போது எதிர்கட்சிகள் குறைகளை சுட்டி காட்டத்தான் செய்வாங்க, எதுக்குத்தான் செய்வாங்க. எதிர்கட்சியா இருக்கக்கூடாதுன்னு வேணா சொல்லலாமே தவிர எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. இது போக பிரச்சனைகள், இப்போ எடுத்துக்காட்டாக கான்வர் யாத்திரா நம்ம பழனி பாத யாத்திரை மாதிரி 250 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல கோடிக்கணக்கான பேர் கலந்துக்கிற ஒரு யாத்திரை இந்த இன்னைக்கு தொடங்குது. உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ரெண்டும் ஒரே மாநிலமா இருந்தது தான். அப்புறம் தான் உத்தரகாண்ட் பிரிஞ்சுது. உத்தரகாண்ட்ல நம்ம ரிஷிகேஷ், ஹரித்வார் மாதிரி புனித ஸ்தலங்கள் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல கங்கை நதி பாயிற, அது காசியிலிருந்து பெரிய வாரணாசி, அலகாபாத் பெரிய புனித நகரங்கள், எல்லாத்துக்கும் பேரை மாத்திருக்காங்க. ஆனா அதோட புராதனத்தை நம்ம மாற்ற முடியாது. காலகாலமா அந்த யாத்ரீகர்களுக்கு பூஜை பொருள்கள், சிறிய காவடிகள், அப்புறம் உணவு, இதெல்லாம் சப்ளை பண்றதுல பெரும்பாலும் வந்து இஸ்லாமியர்கள் மற்றும் தலித்தின மக்கள். திடீர்னு எல்லா கடையோட ஓனர் பேரும் வந்து முழு பேரும் போடணும், மொபைல் நம்பரோட போடணும், கடைகள்ல எல்லாம் வேலை பார்க்கறவங்க பெயர் பட்டியலை போடணும் என்று ஆணை பிறப்பிக்கிறாங்க. அது ஏன் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டதுன்னா, அங்க உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ்ல பிஜேபிக்குள்ள குத்துவிட்டு முதலமைச்சருக்கு எதிராக துணை முதலமைச்சரே போர்க்கொடி பிடிக்கிறாரு. அவர் ஏன் போர்க்கொடி பிடிக்கிறாருன்னா, முதல்ல சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கும் போது யோகிக்கு அதுல ரோலே கிடையாது. அவர் எம்பி. அப்போ ஜெயிக்க வச்சது இவங்க தான், இப்ப துணை முதல்வர்களாக இருக்கிறவங்க பிஜேபியை ஜெயிக்க வச்சது. ஆனா திடீர்னு டெல்லியில இருந்து யோகியை கொண்டு வந்து திணிச்சாங்க. யோகியை கொண்டு வந்து திணிக்கும் போது இவங்க அதிருப்தி ஆனாங்க. அடுத்த தேர்தலையும் பிஜேபி ஜெயிச்ச உடனே அதிருப்தியை வெளிக்காட்ட முடியல. இப்ப தேர்தல் தோல்வின்னு வந்த உடனே அந்த அதிருப்தி வெளிக்காட்டப்படுகிறது. பெரிய அளவுக்கு யோகி பதவிக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஒரு சிக்கல் வருது. யோகி வந்து கோரக்பூர் மடாதிபதி. கோரக்பூர் வந்து அயோத்தி ராமர் கோயிலோட அதுதான் கேந்திரம். யோகியோட தாத்தா காலத்துல இருந்து அயோத்தி ராமர் கோயில் ஒரே ஒரு நிமிஷம்
ஓகே. யோகியோட தாத்தா காலத்துல இருந்து அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனையில தீவிரம் காட்டி வந்திருக்கிறாங்க. அப்ப யோகிக்கு எது வந்து கைவந்த கலைன்னா இந்துத்துவ உணர்வுகளை தூண்டி விடுறது. மத்திய மந்திரி சபையிலே வந்து அப்படியான ஆட்கள் இருக்காங்க. மத்திய மந்திரியே வந்து முஸ்லிம்களுக்கு அந்த நாட்டுல இடம் இல்ல, நாடு பிரிவினையானப்பவே அவங்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு விரட்டி விட்டுருக்கணுங்கிற ரீதியில பேசுறாரு. பதவி பிரமாணத்துக்கே அது நேரடியா பதவி பிரமாணத்துக்கே வேட்டு வைக்கிற செயல். அப்ப மோடி தன்னோட உள்ளூர் பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்ப டக்குன்னு கான்வர் யாத்திரையை கையில எடுத்து அது இஸ்லாமியர்கள் கடையில வாங்கக்கூடாதுங்கிற ரீதியில அதை கொண்டு போயிட்டாங்க. உத்தரப்பிரதேசமும் அது உத்தரப்பிரதேசம் ஃபாலோ பண்ணி உத்தரகாண்ட், ரெண்டையும் ஃபாலோ பண்ணி மத்திய பிரதேசம். இப்ப பீகார் வந்து தனியா நிக்குது. பீகாரும் அங்கேயும் வந்து கங்கை கரையோரம் இதே மாதிரியான யாத்திரைகள் உண்டு. அதாவது கங்கையில தண்ணி எடுத்துட்டு போய் அவங்க உள்ளூர் சிவன் கோயில அபிஷேகம். இதான் அந்த யாத்திரையோட நோக்கம். பார்த்திருக்கிறேன் நான் அதை. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா பீகார்ல வந்து எதிர்ப்பு இருக்கு. ஆளுங்கூட்டணி கட்சி சிராக் பஸ்வான் அவரு ஜேடியும் சேர்ந்தாங்கன்னா அவங்க 20க்கு மேல போறாங்க. அவங்க ரெண்டு தரப்பும் எதிர்க்குது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை. அதே நேரத்துல பீகார்ல இருக்கிற பிஜேபி வந்து இல்ல இப்படி கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டியதுதான், அதாவது அந்த இந்துத்துவ உணர்வை தூண்டி விடுறதுதான். அப்ப யோகி தான் அந்த நெருப்பு பத்த வைக்கிறாரு. அவர் ஏன் பத்த வைக்கிறாருன்னா மோடிக்கு ட்ரபிள் கொடுக்கதான் அவர் பத்த வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா மோடி வந்து யோகிக்கு ட்ரபிள் கொடுக்குறாரு. இப்படி ஒரு குறுக்கு விட்டு சூழல் அது ஓடுது. யோகியும் மோடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த தண்ணீரற்ற தலைவர்கள் நிலைமையில இன்னைக்கு இல்ல, மோடியும் இல்ல. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது. கூட்டணி கட்சி சப்போர்ட் கொடுத்திருக்கிற மாநிலம் பீகார்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆந்திரா அலூஃபா நிக்குது. ஆந்திராவை என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கு அதிக பட்ஜெட் கொடுங்க, அதிக நிதி ஒதுக்கீடு, பட்ஜெட்ல சிறப்பு திட்டம். இந்த டிமாண்ட பட்ஜெட் மீட் பண்ணாது, அது ஷூரா தெரியுது. அதிகபட்சமாக அவங்க சாலை அமைப்புக்கு ஆந்திராவுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆயில் ரிஃபைனரிக்கு கொடுக்கலாம். இதுதான் அந்த நிலவரம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது ஆங்கில பத்திரிகைகளை படிக்கும் போது இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் தேசிய பாலிடிக்ஸ் வந்து கொந்தளிப்பா இருக்கும்போது எதிர்கட்சிகள் எதிர்க்கவே கூடாதுன்னு எப்படி இவர் சொல்லலாம்? அது துறை சபாளர் போது 5 வருஷமா ஃபில்லப் பண்ணல, இப்ப ஃபில்லப் பண்ணியே ஆகணும்னா அவங்க அயோத்தி ஃபைசாபாத் எம்பியை வந்து அதுக்கு முன்னிறுத்துறாங்க. அதாவது பிஜேபி அங்க தோத்துருச்சு அப்படி என்பதை அவர் சுட்டி காட்டுறாங்க. ராகுல் காந்தி போன தடவை என்ன சொன்னார்னா நீங்கெல்லாம் வந்து இந்துக்களோட ஏகோபித்த பிரதிநிதி கிடையாது, இந்துக்கள் வந்து வெறுப்பு அரசியல் பண்றது இல்லைன்னு அவர் அப்படி டைரக்டாவே குற்றம் சாட்டுறாரு. எல்லாரும் வந்து அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனா ராகுல் காந்தி அம்பானி வீட்டு கல்யாணத்தையே புறக்கணிக்கிறாரு. இப்படியான ஒரு சூழல், கொந்தளிப்பான சூழல்ல தான் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர். அப்போ எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு குரல் எழுப்பத்தான் செய்யும் என்பதுதான் என் கருத்து. இன்னொரு காரணம் என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல 10 இடைத்தேர்தல் வருது. அது ஆகஸ்ட் அடுத்த மாசம் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே இடைத்தேர்தல். 10 ரொம்ப முக்கியம். அதுல வந்து பிஜேபி ஜெயிக்கணும், யோகி ஆதித்யநாத் நிறுத்துற கேண்டிடேட் ஜெயிக்கணும், யோகி ஆதித்யநாத் நிறுத்துற கேண்டிடேட் தோக்கணும். வேலை பார்க்கறது யாருன்னா பிஜேபியை தான். சோ இடைத்தேர்தலை பயன்படுத்தி நம்ம திருப்பி இழந்த செல்வாக்க மீட்கணும்னு முதலமைச்சர் முயற்சி செய்யறாரு. இடைத்தேர்தலை பயன்படுத்தி முதலமைச்சரை ஒரேடியா வீட்டுக்கு அனுப்பிடணும்னு அதே கட்சி முயற்சி செய்யுது. இப்படியான ஒரு பெரிய தலைவலியில வந்து பிஜேபி இருக்கு. மோடி ஆட்சி வந்து இன்னும் அப்படி ஒரு ஸ்மூத் ஃப்ளோவா தெரியல. ரைட் சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கன்வர் யாத்திரையின் போது பீகாரில் இருக்கிற கூட்டணி கட்சிகளே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தை ராஜ்நாத் சிங் நடத்தியிருந்தாரு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி எதிர்கட்சி பீகார்ல இருந்து எல்லோருமே வந்து சிறப்பு அந்தஸ்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கு பேசிய பிரதமர் மோடி அவர்களுமே வந்து என்டிஏ ஆட்சியோட முக்கியமான தருணம் இது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸோ எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் எதிர்கட்சி, இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சியிலிருந்தே இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள். சிறப்பு அந்தஸ்து நிதி ஆயோக் வந்து கொடுக்காது. ஏற்கனவே அவங்க டிசைட் பண்ணதுதான். எந்த மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் காஷ்மீருக்கு இருக்கிற சிறப்பு அந்தஸ்தே நம்ம ரத்து பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு மாநிலத்துக்கு புதுசா அப்படி கிரியேட் பண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது. ஆர்டிகல் அரசியல் சாசனத்துல சில இடங்கள் இருக்கு. அதாவது நிதி ஒதுக்கீடு சிறப்பு பண்ணலாம். நிதி ஒதுக்கீடு பண்ணணும்னா வடகிழக்கு மாநிலங்கள் அதே கோரிக்கையை தான் வைத்துக் கொண்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் எல்லையோர மாநிலங்கள். தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள், வளர்ந்த மாநிலங்கள் சிறப்பு ஒதுக்கீடு கேட்கறது இல்ல. அதே நேரத்துல தமிழ்நாட்டுக்கான தேவைகள் அதுக்கான பட்டியலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நீங்க ரயில்வே பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல நமக்கு எதுவுமே கிடைக்கல, சிறப்பு ரயில்கள் எதுவுமே கிடையாது. மோடி அவர்கள் விட்ட வந்தே பாரத் வந்து ஃபெயிலியர். ஆக்சுவலா வந்தே பாரத்தோட ப்ராப்ளம் என்னன்னா அதிக கட்டணம், அதே நேரத்துல விரைவாக இருந்த ரயில் போக்குவரத்துங்கிறது இல்லைன்னு ஆயிடுச்சு.
வந்தே பாரத் ரயிலும் அதே ரூட்ல ஓடுற பிற ரயிலுக்கு இடையில 10 நிமிஷம் தான் கால இடைவெளி. 10 நிமிஷம் கால இடைவெளிக்கு அவ்வளவு பணம் டிக்கெட் கட்டணம் கூட கொடுக்கணும். ஸோ அது ஆக்குபன்சி ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப ஏன் வந்தே பாரத் இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னா, அது மோடியோட பெட் ப்ராஜெக்ட்ங்கிற மாதிரி தான் அது சொல்லப்படுகிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த வந்தே பாரத் இன்ட்ரடக்ஷனையும் குறைச்சாச்சு. போன மாதம் மோடி அவர்கள் இங்க துவக்கி வைக்கிறதாக இருந்தாரு. அவர் அது வரவே இல்லை. அதே நேரத்தில் மெட்ரோ அவசிய தேவை. என்னன்னா நகர்ப்புற கனெக்டிவிட்டி. சென்னை மாதிரியான நகரத்துக்கு மட்டும்தான் மெட்ரோ. அது தமிழ்நாடோட பிற நகரங்கள்ல பிரதிபலிக்காது. பெங்களூர் மாதிரியான நகரத்துக்கு தான் மெட்ரோ. அது அந்த கர்நாடக மாநிலத்தோட பிற இதுல அது பிரதிபலிக்காது. ஆனா மெட்ரோ ஒரு மாநிலத்தோட நர்வ் சென்டரான தலைநகரத்தை இணைக்குது. இப்போ நமக்கு உடனடியான தேவை எது அப்படின்னா, பூந்தமல்லியில இருந்து போரூர் வரைக்குமான மெட்ரோ ரயில். அது பவர் ஹவுஸ் வரைக்கும் வரணுங்க. கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரைக்கும். பவர் ஹவுஸுக்கு பிறகு அது அண்டர் கிரவுண்ட்ல போகுது. அடுத்த வருஷம் நவம்பருக்குள்ள வரும்னு நேற்று அவர் சொல்லியிருக்காரு. அந்த மீட்டிங்ல, உதயநிதி கலந்து கொண்ட மீட்டிங்ல தலைமை அதிகாரி சொன்னாரு. வருமாங்கிறது தெரியல. ஏன்னா நவம்பர்ல நமக்கு மழை காலம். நவம்பர்னு சொல்லும்போது கண்டிப்பா செப்டம்பர்ல முடிக்கணும். அக்டோபர் நவம்பர்ல எதுவுமே செய்ய முடியாது. தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல எல்லாமே பருவ காற்றமல்ல, புயல் வெள்ளத்தை நம்ம சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். அது பிறகு தேர்தல் வருது 2026. திமுக எப்பவுமே தேர்தலுக்கு தயாராயிருச்சு. அவங்க குழு எல்லாம் போட்டாங்க. ஒரு ஃபார்ம் கொடுத்து இப்போ எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்ம்ல நிறைய அந்த ஆப்ஷன்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அது நம்ம பரீட்சை பேப்பர்ல. அதே மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ண சொல்லி, அரசு திட்டங்களால பயனடைந்தவர்களோட எண்ணிக்கை, பேரு, அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. ஒரு வாரத்துக்குள்ள 10 நாளைக்குள்ள கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு திமுகவோட கிளைக்கழக நிர்வாகிகளுக்கெல்லாம் சுற்றறிக்கை போய் அந்த பணியில காலையில இருந்து என்னோட நண்பர்கள்ட்ட கேட்டப்ப அவங்க காலையில இருந்து நாங்க துவங்கிட்டோங்கன்னு சொன்னாங்க. அப்ப திமுக தேர்தலுக்கு இங்க படுவேகமா தயாராகுது. ஆனா பிஜேபி அந்த வேகம் காட்டல. ஏன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் எதுன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, அதுதான் முக்கியம். மகாராஷ்டிரால தேர்தல் வருது. பெரிய குழப்பம் இருக்கு. சரத்பவார் மாதிரி உலக திருடன் யாருமே கிடையாதுன்னு அமித்ஷா சொல்றாரு. சரத்பவார் கட்சியில இருந்து உடைச்செடுத்ததுதான் அஜித் பவார். அவரு சரத்பவாரோட சேரணும்னு முயற்சி பண்றாரு. அதே ஒரே நேரத்துல ஏக்நாத் ஷிண்டே பாத்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாரு. ஆனா அப்படியான ஒரு சிஸ்டமே கிடையாது. பிஜேபி நிக்கும், யார் யார் எத்தனை தொகுதியில ஜெயிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முதலமைச்சர் அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்லுது. அது மகாராஷ்டிராக்குள்ளே பிஜேபிக்கு அதிக இடம் மகாராஷ்டிரால என்று இன்னும் ஒரு கிளைம் வருது. இல்ல எங்களுக்கு தான், சிவசேனாவுக்கு தான். சிவசேனா உடைஞ்சு வரலன்னா எப்படி நீங்க ஆட்சி அமைச்சிருப்பீங்கன்னு ஷிண்டே தரப்பு கேக்குது. இப்படி மகாராஷ்டிரா ஒரு பெரிய, அதாவது பொருளாதார தலைநகரம். மகாராஷ்டிரா ஜெயிக்கிறதுங்கிறது கௌரவ பிரச்சனை மட்டும் இல்ல, அது ரூபா பிரச்சனையும் கூட. அவ அங்க இவ்வளவு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கும் போது அடுத்தாப்புல ஹரியானால அடுத்த கட்ட ப்ராப்ளத்தை நோக்கி இவங்க போறாங்க. ஜார்க்கண்ட்ல அமித்ஷா போய் வந்தேரிகளை எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஜார்க்கண்டோட இதுவே மாறிடுச்சு, அது ஜனத்தொகை கலாச்சாரமே மாறிடுச்சு. இனிமேல் பிற மாநிலத்துக்காரங்க தான் ஜார்க்கண்ட்ல ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னு உள்துறை அமைச்சர் பேசுறாரு. அப்ப ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி பேசலாமா? அப்ப பீகார்காரங்கெல்லாம் வெளியில போனோம், உத்தரப்பிரதேசக்காரங்களாம் வெளியில போகணும்னு மும்பையில ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டுல எல்லா மாநிலத்துக்காரங்களும் இங்க வேலை பார்க்கறாங்க. உள்துறை அமைச்சரே மாநில அரசியலுக்காக இப்படி பேசுறாரு. அகில இந்திய பொறுப்பு வகிக்கிற உள்துறை அமைச்சர். அப்போ பிஜேபி எந்த அளவுக்கு குழப்பத்துல இருக்குங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். மோடி ஒரு பெரிய அட்வைஸ் மாதிரி, மகான் மாதிரி எல்லாரும் எதிர்க்க கூடாதுங்க, நாட்டுக்கு ரொம்ப நல்லதா இருக்கணும் அப்படின்னு பேசும்போது, பிஜேபி பிற மாநிலங்களை நடந்து கொள்கிற முறையை பார்க்கும்போது அது ரொம்ப காமெடியா இருக்கு. அதே நேரத்துல இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி தேர்தல் ரீதியான நடவடிக்கைகளை அவங்க இன்னும் தொடங்கல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் காலம் இருக்கு, அதுக்குள்ள திமுக அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அதிமுகவுக்குள்ள 1000 குழப்பம். அப்ப மாநிலத்துக்கு மாநிலம் எல்லாமே மாறுபடுது. இந்தியா முழுவதுக்குமான ஒரு பொதுவான ஒரு தேர்தல் அமைப்பு நம்ம பண்ண முடியாது. பட்ஜெட் இந்த தேர்தல்களை எல்லாம் சேர்த்து அது பிரதிபலிக்கணும்ல. இந்த பட்ஜெட் அப்படி பிரதிபலிக்குமாங்கிறது தான் என்னோட கேள்வி. ரைட் சார். பாஜகக்குள்ள ஒரு பெரிய குழப்பமே நிலவிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது மாதிரி மகாராஷ்டிரால ஷிண்டே மீண்டும் முதல்வர் வேட்பாளர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்க சூழல்ல இந்தியா கூட்டணி சுமூகமா தான் இருக்காங்களா? நீங்க அமித்ஷா அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு உலக மகா திருடன் சரத்பவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா கூட்டணிக்குள்ள இந்த சிக்கல்கள்லாம் கலைஞ்சு ஒன்றிணைந்து செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா மகாராஷ்டிரா தேர்தலுக்கு? இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் குழப்பம் இருக்கத்தான் செய்யுது. இப்ப ஹரியானாலே குழப்பம் இருக்கு. ஹரியானால மக்களவை தேர்தலோட எல்லாரும் கூட்டணியா இருந்தாங்க, ஆம் ஆத்மி எல்லாரும்.
இப்ப ஆம் ஆத்மி தனியா நிக்குது. நேற்று முன்தினமோ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட திருமதி சுனிதா வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலின் கேரண்டி அப்படின்னு சட்டமன்ற தேர்தலுக்கு 10 கேரண்டியோ என்னமோ போட்டு ஒரு ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. ஆம் ஆத்மிக்கு அங்க என்ன செல்வாக்கு இருக்குன்னா ரொம்ப கம்மிங்க. போன தடவையே வந்து குருஷேத்திரம் மட்டும்தான் அவங்க நின்னாங்க. குருஷேத்திரத்துல மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் கொடுத்தது காங்கிரஸ் கூட்டணி. ஒரு சீட்லயும் தோத்து போச்சு. பெரிய அளவுக்கான தோல்வி. அப்ப ஆம் ஆத்மி தன் சிறகுகளை விரிக்க ஆசைப்படுவதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஏன்னா பஞ்சாப் ஹரியானாவும் பக்கத்து பக்கத்து மாநிலம், ஒரே மாநிலமா இருந்து பிரிஞ்சதுதான். ஆனா ஹரியானால அதுக்கான செல்வாக்கு இருக்கானா இல்ல. அப்படின்னா அங்க 4 முனை போட்டிங்கிறது இப்பவுமே தெரியுது. 4 முனை போட்டி வரும்போது பிஜேபிக்கு அங்க அவங்க ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. உள்ளூர்ல வந்து போன தடவை இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ வாபஸ் வாங்கினதுனாலதான் அந்த மெஜாரிட்டி இருக்கா இல்லையாங்கிற சந்தேகத்தோட இருக்கு. அப்ப 4 முனை போட்டின்னு வரும்போது களம் யாருக்கு வேணாலும் சாதகமா முடியும். இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் அதை எதிர்பார்க்கிற ஒற்றுமை இல்ல. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இல்ல. மகாராஷ்டிரால இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன காரணம்னா சுமூகமா பிரிச்சிருக்கிறாங்க. அவங்க சீட்டு எண்ணிக்கையெல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளர்னு வரும்போது அங்க உத்தவ் தாக்கரே தாண்டி அங்க ஆள் இல்ல. வேற யாரையும் வந்து அவங்க முன்மொழிய மாட்டாங்க. எனவே ஏன்னா சிவசேனாவோட செல்வாக்கும் கூட. ஆனா எதிரணியில அப்படி வராது. உத்தவ் தாக்கரே வெர்சஸ் ஷிண்டேங்கிற காம்பினேஷனுக்கு பாசிபிலிட்டி இல்ல. எனவே மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கான அட்வான்டேஜ் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஜார்க்கண்டை நம்ம பார்க்கணும். அதாவது மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசத்தோட 10 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் இது எல்லாமே இந்த வருஷம் கடைசிக்குள்ள முடிஞ்சு போயிடும். இது எல்லாமே வந்து எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்கள். அப்ப ஜார்க்கண்டோட வெற்றி தோல்வியை அதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஏன்னா அசாம் முதல்வர் எல்லாரும் அந்த மலை ஜாதி ஓட்டுக்காக போய் ரொம்ப முயற்சி பண்றாங்க. அசாம் முதல்வர் வந்து இப்படியே விட்டா அசாம்ல வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி வந்துடும், 40% மேல அவங்க ஜனத்தொகை போறாங்க, அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள்ன்றாங்க. மோடியா 6வது புள்ளியோ 7வது புள்ளியோ, அமித்ஷா எத்தனாவது புள்ள, இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. ஒரு காலகட்டத்துல எல்லா வீட்லயுமே வந்து 6-7 குழந்தைகள் இருந்தது தானே. ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை வரைவதற்கு பலரும் முயற்சி செய்கிறார்கள், மோடி உட்பட. மோடி கூட போன தேர்தல் அப்படி சொன்னவர் தான், அமித்ஷா அப்படி சொன்னவர் தான். அப்போ எந்த இடத்துல இவங்க மீண்டும் பழைய கார்டை கையில் எடுக்கிறாங்கன்னா அந்த இந்துத்துவ ஓட்டு வங்கியை ஒருமுனைப்படுத்தி கொண்டு வருவதுதான் நமக்கு வெற்றிக்கு வழிவகுக்குங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்கிறாங்க. அது ஃபெயிலியர் கார்டு. இன்றைய தேதிக்கு பட்ஜெட்ல வந்து பெரிய அளவுக்கான வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ணணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். அரசு பணியிடங்கள் காலியா இருக்கிற பணியிடங்களை எப்படி நிரப்ப போறீங்கிற கேள்வி தொடர்ந்து வைக்கப்படுகிறது. ஆனா இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு புள்ளி விவரத்தை மட்டும் சொல்றாங்க. புள்ளி விவரம் ரொம்ப பொய் மாதிரி தான் தெரியுது. காரணம் ஒரு 10,000 போஸ்ட் இருந்தா கூட 10 லட்சம் பேர் பரிச்சு எழுதுறாங்க. நம்ம தொடர்ந்து அதெல்லாம் பாக்குறோம். நீட்டு பிரச்சனை அது தனியா ஓடிட்டே இருக்கு. வரிசையா சுப்ரீம் கோர்ட்டோட பல டிஸ்கஷன்ஸ் வருது. அதுல என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. இவ்வளவு சிக்கலான ஒரு சூழல்ல தான் வந்து நடப்பு என்டிஏ ஆட்சி இருக்கு. பட்ஜெட் அதையெல்லாம் ஒட்டித்தான் பட்ஜெட் அமையணும். எது எப்படி இருந்தாலும் அகில இந்திய அளவிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி என்பது இப்போதைக்கு வந்து அது ரொம்ப ஸ்மூத் என்று சொல்ல முடியாது. ரைட் சார், நிறைவா ஒரு கேள்வி. என்டிஏ ஆட்சி ஸ்மூத் என்று சொல்ல முடியாது நீங்க சொன்னீங்க. தொடக்கத்திலேயே நம்ம பேசினது மாதிரி வந்து ஆரம்பத்திலேருந்து சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் வந்து கேபினெட்ல முக்கியமான பதவிகள் கேட்டாங்க, அது மறுக்கப்பட்டது. சபாநாயகர் பதவி கேட்டாங்க, அதுவும் மறுக்கப்பட்டது. இந்த சூழல்ல சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்க, அதிகமான நிதி ஒதுக்கீடு கேட்கிறார் சந்திரபாபு நாயுடு. இந்த முறையும் மறுக்கப்பட்டாருன்னா அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த முறையும் சுமூகமா போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நேற்று முன்தினம் மம்தா அவர்களும் அகிலேஷ் அவர்களும் அங்க மேற்கு வங்க மாநிலத்துல ஒரு பெரிய பேரணி அதுல கலந்துக்கிறாங்க. தியாகிகள் தினம் மாதிரி, நம்மளோட வீர வணக்க நாள் மாதிரி அது ஒரு ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் கொண்டாடுகிற விஷயம். அகிலேஷ் சிறப்பழைப்பாளர். 2 பேருமே வந்து மோடி ஆட்சி நீண்ட நாள் நீடிக்காதுன்னு அவங்க உறுதியா சொல்றாங்க. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் 240 சீட்டோட ஒரு கட்சி இருக்கு. காங்கிரஸ் வந்து 100 சீட் தான். 240 சீட் கொண்ட கட்சியால தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும். 100 சீட்னா தேர்தல் நோக்கி தான் போகணும். அப்ப எம்பிக்கள் இப்பதான் ஜெயிச்சு வந்திருக்கிற எம்பிக்கள் உடனடியாக தேர்தலுக்கு தயாரா இருப்பாங்களாங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கு. அது யாரா இருந்தாலும், அதாவது சந்திரபாபு நாயுடுவா இருந்தாலும். ஏன்னா அவர் லோக்கலா அவர் ஜெகனை சமாளிக்க வேண்டிய கட்டத்துல இருக்காரு. வைசாக்ல இருந்து வைசாகோட முனிசிபல் கார்பரேஷன், நம்ம மெட்ராஸ் கார்பரேஷன் மாதிரியான விசாகப்பட்டினம் கார்பரேஷன்ல இருந்து ஜெகன் கட்சி கவுன்சிலர்களை இப்போ தெலுங்கு தேசம் இழுத்துருச்சு. ஒரு 12-13 பேர் நேற்று கட்சி மாறி இருக்காங்க.
கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது உள்ளாட்சிகளுக்கு. இன்னும் மேற்கொண்டும் மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு கார்பரேஷனா எதெல்லாம் எதிர்க்கட்சி கையில் இருக்கோ அந்த கார்பரேஷன் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில அதுல அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி தெலுங்கு தேச கார்பரேஷனா மாத்தணும்னு சந்திரபாபு நாயுடு முயற்சிக்கிற மாதிரி தான் அது ஆந்திர பத்திரிகைகள் எழுதுறாங்க. அதுல அவங்களுக்கு பெரிய அரசியல் சிக்கல்கள் இருக்கு. அது பெரிய பிரச்சனைகளா மாறும். இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா ராஜ்யசபால ஜெகன் குரல் எடுப்பாரு. அவருக்கு அங்க அவருக்கு நல்ல சைசபிள் நம்பர் இருக்கு. 10 பேருக்கு மேல அவர் கையில எம்பிக்கள் இருக்காங்க. அப்ப ராஜ்யசபால இன்றைய தேதிக்கு பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. இப்படியான ஒரு சூழல்ல தேசிய அரசியல் எப்படி திரும்பும்னு நம்மளால யூகிக்க முடியல. சிம்பிளா நான் எப்படி பாக்குறேன்னா, உடனடி தேர்தலுக்கு எந்த எம்பியும் தயாரா இருக்க மாட்டாங்க. அதனால பல்வேறு முரண்களோட இந்த ஆட்சி 2026 வரைக்கும் தொடர்ந்துரும் என்பது எனக்கு. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.